சாரி, ஒரு பெரிய செலிபிரிட்டி டைவர்ஸ் கேஸ். பயங்கர தலைவலி. இட்ஸ் ஓகே மேம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மேகா. மேகா. சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சு? 3 months ஆகுது மேம். 3 months போதும் இல்லை உங்கள் பார்ட்னரை பற்றி முழுசாக புரிஞ்சுக்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவரை பற்றி சொல்லியிருந்தா டிவோர்ஸ் வரைக்கும் போயிருந்திருக்காது. சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அதை பற்றி ரிமைண்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது மேம். நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே நீங்கள் கேட்குற டிவோர்ஸ் என்னால் வாங்கி கொடுக்க முடியும். ஏனுங்க ஏனுங்க எழுந்துருங்க. ஏனுங்க மணி என்னங்க ஆகுது? என்ன இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க. நான் தான் நேற்றே சொன்னல, சண்டே லீவு தூங்கிக்கிறேன். சண்டேவா இருந்தானா மண்டேவா இருந்தானே, பொம்பளை புள்ளனா காலங்காத்தால எழுந்து குளிச்சு முங்கணும். அப்பதாங்க நாளே நல்லா இருக்கும். எந்திரிங்க. நான் குளிச்சு முங்கிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அத்தை வந்துடுவாங்க. அவங்க வரப்ப மட்டும் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க. இதான் என் பொண்ணை வளர்க்குற லட்சணமான அத்தை என்ன தான் திட்டுவாங்க. எழுந்து கிளம்புங்க. குக்கரில் பருப்பு வச்சுருந்தேன், நான் என்னன்னு பார்க்குறேன். டீ எங்கே வச்சுட்டு போகிறேங்க, கிளம்புங்க. ஏனுங்க சோப்பு தானே, உங்க வலது கைக்கு மேல இருக்கும் பாருங்க. அந்த டேப்ல தண்ணி வராது, பக்கெட்ல பிடிச்சு வச்சிருக்கேன், குளிங்க. அத்தை உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேனுங்க மாப்பிள்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? மாமா சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன மருமகனே, என் பொண்ணு ரொம்ப தொந்தரவு பண்றாளோ? எது நானு? வயிற்றுல கிளப்பாதம்மா, வந்து உட்காரு. அதை விடுங்க அத்தை, நீங்க வந்து உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துறேன். இருங்க மாப்பிள்ள, இவ எதுக்கு இருக்கா? போடி போய் காஃபி போட்டு எடுத்துருவா போ. அத்தை உங்க பொண்ணு போற காஃபியெல்லாம் யாரு குடிக்கிறது? வாயிலே வைக்க முடியாது. போய் உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். மூஞ்சி எப்படி வச்சிருக்கா பாரு. என்னடி நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவரை முறைச்சு பார்த்தே பதில் சொல்லிட்டு இருக்க. உண்மையிலேயே அப்பா மேலே செம்ம கடுப்புல இருக்கேன். மேடம் ரொம்ப அழுத்துக்காதீங்க. நீயா பார்த்து லவ் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒருத்தன் கிடைச்சிருக்க மாட்டாரு. ஏதோ நாங்க பண்ண புண்ணியம் உனக்கு இவரு மாப்பிள்ளையா கிடைச்சிருக்காரு. நீ தெரிஞ்சுதான் பேசுறியாமா? பின்ன அவருக்கு இருக்க வசதிக்கும் படிப்புக்கும் ஊர்ல இருக்க மதிப்புக்கும் சின்ன வயசுல அவர் கூத்து கட்டுற அழகை பார்க்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஆன்னு வாயை பிளந்துட்டு அவர் பின்னாடியே போவாங்க. இவ்வளவு ஏன் நானே மா இல்லடி, நானே ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்கேன்னு சொல்ல வந்தேன்டி. இருக்கிற ஒரே பொண்ணு ஊர்லயே கல்யாணம் பண்ணி இருக்கலான்னு பார்த்தா கல்யாணம் ஆன கையோட அவரை புடிச்சுக்கிட்டு இங்க இழுத்துட்டு வந்துட்ட. வாயில்லாத பூச்சி, எதுவுமே சொல்லாம உன் பின்னாடியே வந்துட்டாருடி. பின்ன என்ன அங்கே இருக்க சொல்றியா? கல்யாணம் ஆகி 1 மாசம் தாண்டி ஆகுது. சின்ன சிறுசுங்க ஏதோ கடை கண்ணின்னு போய் சுத்தி பார்த்து சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா எலியும் பூனையுமால இருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நமக்கு பிடிச்சவன் புருஷனா வர்றதை விட நம்மள புரிஞ்சுக்கிறவன் புருஷனா வந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கோட கண்ணா. அத்தை கொஞ்ச நேரம் போதும், காஃபி எடுங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க. நல்லா இருக்குங்க மாப்பிள்ள, பாத்துக்க. ரெண்டு வேற வேற மைண்ட் செட் இருக்கிற அம்மா பொண்ணு. இன்ட்ரெஸ்டிங். மேம், நான் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணேன். நீங்கள் என்னடானா எங்கள் அம்மாவோட கம்பேர் பண்ணுறீங்க. கோவப்படாதீங்க மேம். ஆகாஷ்னு ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தீங்களா? அவர் வெயிட் பண்ணுறாரு. ஓ, அவர் ஒரு 15 minutes வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேம். சொல்லுங்க மேகா.
சார் மேடம் ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க. 15 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓகே ப்ரோ. ஓகே சார். என்ன காரியம்டா பண்ண வந்திருக்க? டேய் மச்சான், உன் லைஃப்டா. எது பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணடா. யோசிச்சிருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருந்தா இன்றைக்கி நான் லாயரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. புரியுதா மச்சான்? உனக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் தான்டா ஆகுது. எது பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவை கேட்டு பண்ணடா. அவங்க மட்டும்தான் நான் இப்படி பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு இருக்கிறது காரணமே. எல்லா பேரண்ட்ஸும் தான் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட். எவனுக்கோ எப்போவோ பண்ண சத்தியத்துக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி போனா போகுதுன்னு சகிச்சுட்டு வாழலான்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் சகிச்சுட்டு வாழ முடியல. அப்படி என்னதான்டா பிரச்சனை உங்களுக்குள்ள? எல்லாம் நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்னாச்சு? ஊர்ல இருந்து அம்மா பேசுனாங்க. சரி என்ன சொன்னாங்க? பால்ல விழுந்துட்டு கால்ல குடிக்க சொன்னாங்க. என்ன? இல்ல இல்ல, கால்ல விழுந்துட்டு பாலை குடிக்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அதை அப்படி வச்சுட்டு இங்கே வந்து உட்காரு. நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத. இதெல்லாம் ஊர்லேயே நடந்திருக்கணும். வேறு வழி இல்லை. இந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக நான் இருந்தே ஆகணும். அதான் அவசர அவசரமாக வர வேண்டியதாக போச்சு. பரவாயில்லைங்க. குட். இப்படி தான் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். என்னாச்சு? ஹேய், நீ என்கிட்ட எதுனாலும் ஓப்பனாக சொல்லலாம், ஓகேவா? நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு தைப்பூசம். சரி. நான் முருகனுக்கு விரதம் இருக்கேங்க. அதனால 2 நாளைக்கு எதுவும் பண்ணக்கூடாது. உன் கண்ணு முன்னாடி தானே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து டெக்கரேஷன் பண்ண. அப்போவே இந்த விரதத்தை பற்றி சொல்லியிருக்கலாம்ல. தேவையில்லாமல் டெக்கரேஷன் பண்ணியிருக்க மாட்டேன். மனசில் ஆசையை வளர்த்துருக்க மாட்டேன். இல்லைங்க, நீங்க பூ மேலே தான் படுப்பீங்கன்னு நினைச்சேன். பூ மேலே படுத்துங்கிறதுக்கு நான் என்ன போனோமா? இப்ப ஏன் கோவமா பேசுறீங்க? இல்லை நான் சரி 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 நீ அழாத. கண்ணை துடைச்சுக்கோ. நீங்க என்ன வெளியில் போய் படுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. ஏன்? எனக்கு பூ மேலே படுத்து அதான் தூக்கம் வரும். நீ இங்கேயே படு. முருகர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். மனசு கட்டுக்கோப்பாக இருந்தால் போதும். இங்கே பாரு, இந்த விரதம் இருக்கிறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. எது பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட முன்னாடியே சொல்லிடு. நானும் தேவையில்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் உன்னையும் என்னமோ நைட்டு சிறப்பாக நடந்த மாதிரி ஓவரா சீனா போட்டு போகிறான். காஃபி குடிங்க. என்னாச்சுங்க? என்னடி கசக்குது? சுக்கு காப்பிங்க.
உடம்புக்கு நல்லது. ஏய், நான் என்ன உடம்பு சரியில்லாமையா இருக்கேன்? இதை கொண்டு வந்து கொடுக்குற? சரி சரி, டிஃபன் ரெடியா இல்லையா? ஆ ரெடிங்க. ஏய் இந்தா. ஏங்க இட்லி. நேற்று நைட்டு நடந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டெல்லாம் உன்னை நான் திட்டலை. நிஜமாவே எனக்கு சுக்கு காப்பி பிடிக்காது. இனிமேல் எதை பண்ணுறதா இருந்தாலும் கேட்டு பண்ணு. ம். ஏய், என்னடி இட்லி கசக்குது? முடக்கத்தான் இட்லிங்க, மூட்டு வலிக்கு நல்லது. ஏய், நான் ஏதாவது சொல்லிட போகிறேன். நான் ஏதாவது அசிங்கமாக சொல்லிட்டு போகிறேன். சார் டீ காஃபி ஏதாச்சும்? இல்லை வேணாம் ப்ரோ, நோ தேங்க்ஸ். டீ இதெல்லாம் ஒரு பிரச்சனை, டிவோர்ஸ் பண்ண வந்திருக்க. ஒரு உண்மையை சொல்லவா? நீங்க இவ்ளோ நேரம் சொன்ன கதையில உங்க 2 பேருக்குள்ள டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நான் இன்னும் கதை சொல்லவே ஸ்டார்ட் பண்ணல. ஹலோ சொல்லுங்க. ஏய், என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? கேப்பங்கலியும் உளுந்து துவையலும் சாப்பிட்டேன். சரி, என்னமோ சாப்பிடு. இன்னைக்கு கேலண்டர் பார்த்தியா? ஆ பார்த்தேங்க. என்ன பார்த்த? என் ராசிக்கு இன்னைக்கு பொறுமன் போட்டிருந்துச்சு. நான் ஏற்கனவே நிறைய பொறுமையை இழந்துட்டேன்டி. என்னாச்சுங்க? ஒன்றும் ஆகலை. இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, சாந்தி முகூர்த்தத்துக்கு சரியான நாளாம். அப்படிங்களா? ஆனால் நீ இதை பார்க்காம கேலண்டரில் வேறு எதையோ பார்த்துட்டு இருந்திருக்க. சாரிங்க. சரி சரி, பரவாயில்ல. இன்னைக்கு ரெடியாக இரு, ஓகேவா? ஆஃபீஸ் முடிஞ்சு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? ஏங்க ஓ, புரியுது புரியுது. 2 தடவை எப்படியோ மிஸ் ஆகி போயிடுச்சு. ஆனால் இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது, ஓகே? நான் சீக்கிரம் வந்துடுறேன். ம், பாய். ஏய், எனக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டியா? பாரா. அட, வெக்கமா? இங்கேயே வைக்கப்பட்ட இப்படி? மாமா மாப்பிள, அத்தை, மாமா எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? உன்னை அத்தை, நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நான் நான் வந்துடுறேன், ஓகேங்களா? வந்துடுறேன். என்னக்குன்னு மாப்பிள ஒரு மாதிரியா போறாரு? வேலை முடிச்சிட்டு வந்திருப்பார்லம்மா, அதான் டயர்டா இருப்பாரு. இருந்தாலும் ஏதோ தப்பா இருக்கே. மாமா, ஏனுங்க மாமா ஏதோ மறைக்கிறீங்க போலையே? நான் ஒன்றத்தையும் மறைக்கல, நீங்கள் தான் ஊர்லேருந்து வரதை மறைச்சிட்டீங்க. இதை கேட்கலிங்க மாமா. வீட்டுக்குள்ளேருந்து வரும்போது ஏதோ மறைச்சு எடுத்து வந்தீங்களே, அதை கேட்டனுங்க. அதுவா மாப்பிள்ள, நீங்கள் ஊர்லேருந்து வரேன்னு சொன்னாங்க, அதான் அல்வா வாங்கிட்டு வந்தேன். அல்வா எங்களுக்கு தானுங்க, இல்லை கேட்டனுங்க. சரி சரி, என்ன அம்மாவும் போயின்னா ஒன்றா ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க மாமா, முறைப்படி சாஞ்சி முகூர்த்தம் நம்ம ஊர் தான் நடந்திருக்கணுங்க. ஆனால் நடக்கலிங்க பாருங்களே. அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாருங்க. அதான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு குறி கேட்டு டேட்டு குறிச்சு வந்திருக்குங்க. அதனால தான் அப்பா என்னையும் அம்மாவும் அனுப்பி வச்சு சாந்தி முகூர்த்தம் நல்லா நடத்தி வைக்க சொன்னாருங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள, நீ தான்டா மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள, நீ பண்ணது சாதாரண விஷயம் இல்லடா, சூப்பராக பண்ணிட்டடா. டே செம்மடா, சூப்பரா. சோ ஒரு வழியா நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு போல இருக்கு. சாரி சாரி, சும்மா கிண்டல் பண்ணேன். பரவாயில்ல மேடம், என் கதையை கேட்டு நீங்கள் கிண்டல் பண்ணாமல் இருந்தால் தான் ஆச்சரியம்.
மேம் ஒரு நிமிஷம். ம் பேசுங்க. லாயர் கிட்ட பேசுனியே, என்ன சொன்னாங்க? கொஞ்ச நேரம் சும்மா வரியா? ஏய், உன் புருஷன் மேல இருக்கிற கோவத்தை ஏன்டி என்கிட்ட காட்டுற? இதெல்லாம் ஒரு பிரச்சனை, டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு. ஏய் என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையே. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? எங்களுக்குள்ள ஒழுங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதனால டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கியா? அதானே. ஏனுங்க ம் நான் உங்ககிட்ட என்னங்க சொன்னேன்? என்ன சொன்னீங்க? இன்னைக்கு புதன்கிழமை நீங்கள் போட்ட ரூல்ஸ் படி இன்னைக்கு நீங்கள் தான் பாத்திரத்தை கழுவி வைக்கணும்னு சொன்னல. அதுவா? அதை நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. அது என்ன உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம்? இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? போன வாரம் துணி துவைக்கிறப்ப என் டர்ன் வந்துச்சுல்ல, அப்போ போட்டுக்கிறதுக்கு துணியே இல்லாத மாதிரி போய் துவைச்சி காய வச்சு கொண்டு வந்து கொடுன்னீங்கல்ல. இப்போ நீங்கள் மட்டும் ஒய்யாரமாக உட்காந்துருக்கீங்க. ஆமாம், அடுத்த நாள் ஆஃபீஸ் போக வேண்டியது இருந்துச்சு, அதனால துவைக்க சொன்னேன். யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, உங்களுக்கு ஆஃபீஸே கிடையாது. ஓ, இப்போ அதுக்கு பழி வாங்குறீங்களா? ஏனுங்க என்னங்க நீங்கள் பழி வாங்குறது அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ என்னங்க, அந்த பாத்திரத்தை கழுவி வைக்கணும் அவ்வளோதானே, நானே கழுவி வச்சிடுறேங்க. ம் அப்புறம் இன்னைக்கு நீங்கள் தாங்க சமைக்கணும், நானே சமைச்சிடுறேங்க. தேங்க்ஸ். அப்படியே ஒன்று விட்டுன்னு வைங்க. என்ன தேங்க்ஸு? மூஞ்சி தான் பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கும், ஆள் அப்படி கிடையாது. போய் சமையக்கட்டில் வேலையை பாருங்க, போங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஏனுங்க என்னத்தை தேடிட்டு இருக்கீங்க? அட உங்ககிட்ட தாங்க கேட்குறேன், சொல்லுங்க என்னத்தை தேடுறீங்க? என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு ஒரு gift வாங்கினேன்ல, அது காணோம். எது? இந்த பச்சை கலர்ல ஒரு டப்பா பிரிச்சு கிடந்துச்சே அதுங்களா? பிரிச்சு கிடந்ததா? அட ஆமாங்க. சரி, அது எங்க இப்போ? ஏங்க அது வேஸ்ட் டப்பா தானே, அதான் தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில் போட்டேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? என்ன இருக்குன்னு கூட தெரியாமல தூக்கி போடுவீங்க. கண்ணு என்ன பின்னாடி வச்சிருக்கீங்களா? ஏங்க தெரியாம பண்ண தப்புக்கு போய் இப்படி திட்டுறீங்க. நீங்க வேணா அது எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் வாங்கி கொடுத்துட்றேன். இது ஒரு விஷயம், இதுக்கு இவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு? இங்க பாருங்க, வைக்க வேண்டிய பொருளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா நான் ஏன் அதை தூக்கி போட போறேன்? சும்மா வந்துட்டாங்க. என்னடி சொல்ற? ஒருவேளை டிரான்ஸா இருப்பாரோ? மேபி. நம்ம பண்ணுற ஏற்பாடு பார்த்துட்டு மாமா 2 பேர் நமக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி தரணும். ஏனுங்க மாமா? மாப்பிள்ள புரிஞ்சு வச்சுங்க மாமா, சார்ஜ் வேறு துவச்சுட்டீங்க, அதான் தேடிருக்கீங்க. ஆமாம் மாப்பிள்ள, நான் இங்கே தான் வச்சேன். நீ பாரு மாப்பிள்ள, நீ பாரு. என்னடி சொல்ற? 10 நாள் முன்னாடி தானே தலை கூத்திக்கிட்ட, இப்ப மறுபடியும் நாள்னு வந்து நிக்கிற? மா, நான் என்னமா பண்றது? ஒழுங்கா சொல்லுடி, உனக்கு என்னதான் பிரச்சனை? சும்மா இருந்தீங்களே போனை போட்டு வர வச்சுட்டு இப்ப என்னலாமோ சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? மா, நான் உங்களை பார்க்க தானே வர சொன்னேன். உங்களை யார் இந்த ஏற்பாடுல பண்ண சொன்னா? ஒழுங்கா சொல்லுடி, அரைஞ்சிடுவேன். உங்க அப்பா போன் போட்டு வர சொல்லவா? ஏய், ஏண்டி அழுவுற? சொல்லுடி. மா, அவர் பக்கத்துல வந்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. அவர்கிட்ட எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குதுமா. நானும் தினம் ஒரு காரணம் சொல்லி இதை தட்டி கழிச்சுட்டே இருக்கேன். என்னடி சொல்ற பைத்தியக்காரி? மாப்பிளைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ சொல்லுங்கள் மேடம்.
இதுக்கு மேலேயே நாங்கள் ஒன்றா இருந்தா அது எங்களை நாங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி. ஏங்க என்ன ஏதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருந்திருக்கலாம்ல. நம்மளே பேசி ஒரு முடிவுக்கு வந்திருந்திருக்கலாம். இப்போ பாருங்க. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு கல்யாணம் பண்ணிருக்க. ஐயோ, நான் எதுவும் மறைக்கலைங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏமாத்தி எனக்கு என்னங்க கிடைக்க போகுது சொல்லுங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஊரில் எங்கே கூத்து நடந்தாலும் பார்க்க போயிடுவேங்க. அங்கே இந்த திரௌபதி வேஷம் போட்டு நடிப்பாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இந்த புடவைலாம் கட்டிக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட அதே மாதிரி நடிச்செல்லாம் காட்டுவாங்க. அப்பத்துலேருந்து நான் எப்போ உணர்ச்சி வசப்பட்டாலும் இந்த உடம்பு என் பேச்சையே கேட்க மாட்டேதுங்க. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? இங்கே பாருங்க, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பிடிக்கலன்னா எங்கே சைன் போடணும்னு சொல்லுங்கள். நான் சைன் போட்டு போயிட்டே இருக்கேன். மிஸ்டர் ஆகாஷ், டைவர்ஸ் கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் 3 மாசம்தான் ஆயிருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி. மேடம், இப்போ என்ன பண்ணலாம்? 3 மாசத்துலலாம் டைவர்ஸ் கிடைக்கணும்னா மிகப்பெரிய இஷ்யூ லைக் டொமெஸ்டிக் அபியூஸ் இல்லை டவுரி ஹாரஸ்மெண்ட் இது மாதிரி ஏதாவது இருக்கணும். அப்படி இருந்தாலுமே கூட இந்த ப்ராசஸ் எல்லாம் இழுத்தடிச்சு முடிக்கிறதுக்குள்ள 1 இயர் ஈஸியாக ஆயிடும். ஏங்க ஒரு நிமிஷம், என்ன மன்னிச்சிருங்க. ஏய், அதான் பிடிக்கலன்னு தெரியுதுல்ல. இந்த இளவை கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி தொலைச்சிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்குமா? இங்கே பார், நான் ஒன்று ஆசைப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. என் குடும்பத்தில் இருந்த எந்த புறம்போக்கோ எப்போவும் உன் தாத்தனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். இதெல்லாம் என் தலையெழுத்து. இதெல்லாம் வெளியே போய் சொன்னா என் மூஞ்சில காரி துப்புவாங்க. ஏங்க கொஞ்சம் என் நிலைமையும் புரிஞ்சுக்கோங்க. என்னடி புரிஞ்சுக்கணும்? இன்னும் என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. என்ன பண்ணணுமா? 4 மாசம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 8 மாசம் தான். அது வரைக்கும் மூடிட்டு இரு. இனி உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. ½ அன் ஹவரில் முடிச்சு கொடுக்குறேன். அதை விடு, அப்புறம் கூட பார்த்துக்கலாம். நடந்ததை பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னியா? என்னென்னு சொல்கிற? இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் செட் ஆகலைன்னா. அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். இதே பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஊதி ஊதி பெருசாக்குவாங்க. இதே பசங்களுக்கு ஒரு பிரச்சனைனா காற்று கூட வெளியே வராது. சரி, இப்போ என்னதான் முடிவு எடுத்திருக்க? லாயர் 6 months வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நானும் அப்ராட் போகிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். நேஹா, மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு ஒர்க் பாருங்க. சாரி சார், இதோ பண்ணுறேன். ஹேய், அவனுக்கு உன் டிவோர்ஸ் மேட்ரு தெரியுமா? ஏன்? காலையிலேருந்து உன்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரே. இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம டீமில் நீவோ ஒருத்தர் ஜாயின் பண்ண வராரு. யார் வந்தால் எனக்கு என்ன? நான் இன்னும் 6 monthsல ஒர்க் டைமிங்ஸ்லாம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஓகே, டீம்ஸும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. இவங்க தான் நம்ம டீம் மெம்பர்ஸ்.
ஹாய் கைஸ், லிசன் ஹியர். இவர் பேர் ஆகாஷ், புதுசாக நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னிலேருந்து நம்ம கூட தான் ஒர்க் பண்ண போகிறாரு. பிரியா, நீங்கள் அந்த டேபிள் எடுத்துக்கோங்க. ஆகாஷ், நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ஆகாஷ், இந்த சிஸ்டம் எடுத்துக்கோங்க. ஐடி டீம்லேருந்து வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி தருவாங்க. சரியா? ஓகே. சரியா? தேங்க்யூ சார். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்னடி யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஐ எம் சாம். ஹாய் ப்ரோ, ஆகாஷ். நீங்கள் தானே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறது? ஆமாம் ப்ரோ. நீங்கள்? உங்களை புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும் போதே தெரில. நான் இங்கே ரொம்ப பழசு, 2 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. அப்புறம் ஆஃபீஸ்லாம் செட் ஆயிடுச்சா? வேலைலாம் கற்றுக்கிட்டீங்களா? ஓகே தான் ப்ரோ, பரவாயில்ல. ப்ரோ, பார்க்கறதுக்கு வேலை பார்க்குற மாதிரியே நடிப்பாங்க, ஆனால் ஒருத்தங்களும் வேலை பார்க்கவே மாட்டாங்க. ஒருத்தி என்ன போஸ்ட் போடலான்னு யோசிப்பா, இன்னொருத்தன் போட்ட போஸ்ட்டுக்கு லைக் பண்ணலாமான்னு யோசிப்பான், இன்னொருத்தன் சிரிப்பே வராத விளாகுக்கு சிரிக்கிற மாதிரியே நடிப்பான், இன்னொருத்தி கால் சென்டரில் உள்ள காலுக்கு பதிலாக அவள் பாய் ஃப்ரெண்டோட காலை அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பா. இதுதான் ப்ரோ இவங்க பார்க்குற வேலை. நீங்கள்? இல்லை ப்ரோ, நான் அந்த மாதிரிலாம் இல்லை. ஐயோ, அந்த மாதிரி தான் ப்ரோ பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் நாங்கள் மாட்டிக்க மாட்டோம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ப்ரோ, அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம மேனேஜர் இருக்கானே, ஒரு உருண்டை மண்டையன். வேணாம் ப்ரோ, அவனை பற்றி அப்புறம் பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு நல்ல மூடில் இருக்கேன். தேவையில்லாமல் அவனை அசிங்கமாக திட்டிடுவேன். அவனை விடுங்க ப்ரோ. அப்புறம் மாதம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வரும்னு சொல்லியிருப்பானுங்களே? ஆமாம் ப்ரோ. அதை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் போடவே மாட்டானுங்க. ஐயோ, என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க? இவ்வளோதான் சொல்கிறேன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க ப்ரோ, இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம போக பார்த்துக்கலாம். சரிங்க ப்ரோ. அப்புறம் ப்ரோ, ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் கேபின் லெஃப்ட் சைடில் மதுன்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல? மதுவா? மெதுவா ப்ரோ, கேட்டுற போது பார்க்க கூட சூப்பரா, அப்படியே பார்த்தோன்னே லவ் பண்ணும் போல தோணுமே. இல்லை ப்ரோ, எனக்கு அப்படிலாம் எதுவும் தோணலை. எதுவும் தோணல? சத்தியமா தோணல? இல்லை. அப்பாடி, ஆனால் எனக்கு தோணுச்சு ப்ரோ. 2 வருஷமா அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. நானும் காம்படிஷனுக்கு யாருமே இல்லை நினச்சி சந்தோஷமா இருந்தேன். திடீர்னு பார்த்தா நரி மாதிரி நீங்கள் கரெக்டாக உள்ள வந்துட்டீங்க. அதுக்குன்னு உங்களை நரின்லாம் சொல்லலை ப்ரோ. நம்ம இப்படியே ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் ஓகே ப்ரோ. நீங்கள் போட்டிக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் நம்ம பங்காளியாக வேண்டியது இருக்கும். நான் உங்களை மிரட்டுறேன்லாம் நினைக்காதீங்க. என் நிலைமையை கரெக்டாக சொல்லணும்னா தாழ்மையுடன் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ஐயோ, விடுங்க ப்ரோ. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு மேகாவை தெரியுமா? இல்லை ப்ரோ, ஆனால் அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி. அதான் இப்போ கிராஸ் பண்ணால அப்போ பார்த்துருப்பீங்க ப்ரோ. நான் பல பிரச்சனைகள் நடுவில் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் அப்பப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி மொக்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஒரு நேரம் ஒரு நேரம் இருக்க மாட்டேன் ப்ரோ. இதுவும் நீங்கள் காமெடியாக சொல்கிறீங்களா? நல்லா இருக்கு காமெடி. சீரியஸாக சொல்கிறேன் ப்ரோ. அப்படியா? சீரியஸ் ஆகாதீங்க ப்ரோ. நான் வரேன். காஃபி குடிங்க. வெறுப்பாயிட்டான் போல. ஏனுங்க, எப்பவும் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நான் தானே உங்களை கூப்பிட்டு வருவேன். இன்னைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க. என்னங்க பழக்கம் இதெல்லாம்? ஒரு ஃபோனாவது பண்ணியிருந்துருக்கலாம்ல. சரி, பேக் கொடுங்க. என்னடி பார்க்குற? அம்மா, அம்மா, என்னடி ஆச்சு? அத்தை, அது ஒன்றும் இல்லைங்க. உங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அந்த சந்தோஷத்தை தான் அழுதுட்டு இருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லைங்க. ஒன்றும் இல்லைம்மா. தப்பாக எடுத்துக்காதீங்க கீழே அப்படி நடந்துக்கிட்டதுக்கு. அத்தை ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அதாங்க அப்படி நடந்துக்கிட்டேன். அவங்களுக்கு நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லைங்க. ஒரு வேளை தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏனுங்க,
அத்தை ஊருக்கு போகிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்க மாதிரி நடந்துக்கிறீங்களா? ஏங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. என்ன? இல்லை நீங்கள் சாப்பிடலன்னா. நீ சாப்பிட மாட்டியா? இல்லைங்க, சமைச்சது வேஸ்ட் ஆகிடும். இதெல்லாம் நல்லா தெளிவாக இரு. நான் வெளியிலே சாப்பிட்டுட்டேன், நீ போய் சாப்பிட்டு தூங்கு. நான் முன்னாடியே சாப்பிட்டேங்க. ஏய், ஏதாவது கேட்கணுங்கிறதுக்காகவே வந்து கேட்பியா? நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன், ஒழுங்கு மரியாதையே போயிடு. ஏங்க கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். அப்படின்னு பெருசாக சமைச்சு கிழிச்சிருக்க போற? கேப்பக்களி கம்மங்களின்னு ஏதாவது கிண்டி வச்சிருப்ப. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தான் கிடச்சினா உனக்கு? நீங்கள் ஏன் சும்மா சும்மா என் சமையலை குறை சொல்லிட்டே இருக்கீங்க? அது எவ்வளோ நல்லதுன்னு தெரியுமா? யாருக்கு? உனக்கா? நமக்குங்க. ஏய், ஒழுங்கா போயிடு, நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன். ஏங்க அப்போ இந்த சாப்பாடு என்னங்க பண்றது? என் தலையில கொண்டு வந்து கொட்டு. எப்படி பாக்குற? எடுத்துட்டு வந்து கொட்டு. எனக்குன்னே வந்து சேருது பாரு. மேக்ஸிமம் நமக்கு ஃபாரின் கால்ஸ் தான் வரும். எக்காரணத்துக்கு மட்டும் கால் அட்டன் பண்ணாமல் இருக்கவே கூடாது. என்னன்னாலும் கால்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிடணும். ஓ, இவன் அந்த புது பையனா? ஹாய் ஹேண்ட்ஸம். ஹாய். ஓகேப்பா, வேற ஐ எம் ஹேமு. ஹேமு? ஒரிஜினல் நேம் ஹேமந்த், எல்லாரும் செல்லமாக ஹேமுன்னு கூப்பிடுவாங்க. யூஆர் ஆல்சோ கால் மீ ஹேமு. ஓகே, அப்படி தான் கூப்பிடணும். இங்கே பாரு, ஒர்க் சம்மந்தமாக எனி டவுட்டாக இருந்தாலும் என்ன தான் கேட்கணும். மேனேஜர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவருக்கு எல்லாமே நான் தான். ஓ, இது வேறு தனியாக சொல்லுமா? அதான் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே தெரியுமே. ஹெச்சி பொறுக்கி உன் வேலையை பாடுறா. ஏன் ப்ரோ? ஆகாஷ் சில். உனக்கு எனி டவுட்டாக இருந்தாலும் என் கேபினுக்கு வா, நான் அங்கே தான் இருப்பேன். ஓகே ஓகே, ஆல்வேஸ் வித் யூ. கால் பண்ணுங்க. ஓகே, பார்க்கலாம். ஓகே, பாய். ப்ரோ, அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. ஏன்? அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி. மாதிரினா? அவனே ஏலினா? அவனும் நம்மளை மாதிரி மனுஷன் தானே. ஒர்க்கை பாருங்க ப்ரோ. ஓகே, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இன்னும் கண்டுக்கவே மாட்றா. இன்னும் அந்த கால் முடியலையா? போயிட்டுருக்கு சார். ஃபாரின் போகிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், இப்போ இல்லை, ஒர்க் போயிட்டுருக்கு. என்ன திடீர்னு? கொஞ்சம் பர்சனல் சார். என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னா அது பர்சனல் சார். என்ன நம்ம வழிக்கே வர மாட்டேங்கிறாரு. ஹாய் சார், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தாங்க இருக்கு. ஆனால் வந்தனைக்கே கேட்டிருந்தா நீங்கள் தப்பாக எடுத்துப்பீங்கன்னு தான் எதுவுமே கேட்கல. இதில் என்ன இருக்கு தப்பா நினைக்க? ஐம் மேகா. ஆகாஷ். ஏனுங்கக்கா, உருளைக்கிழங்கு அழுகி போயிருக்குன்னு சொன்னது ஒரு குத்தமா? அதுக்கு போய் சண்டைக்கு வாரீங்க? ஏமா இவ்வளோ பேர் காய்கறி வாங்கிட்டு போல, நீ மட்டும் நொட்ட சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் சகிச்சிட்டு போக முடியாதுங்கக்கா. ஒழுங்கா வேற மாத்தி கொடுங்க. விருப்பம் இருந்தா வாங்கு, இல்லைன்னா வேற கடைக்கு போ. காலையில வந்து வியாபாரத்துக்கு எடுக்கிற. ஏனுங்க, என்னங்க பிரச்சனை?
அட நீங்கள் வசப்பாடும் போதே கண்டுபிடிச்சிட்டேங்க நம்ம ஊர் சைடு தான் இருப்பீங்கன்னு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, ரெண்டுல ஒன்று பார்த்துருவோம். அக்கா என்னங்கக்கா? ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்கு அழுகி போயிருந்தது, அதை மாற்ற சொன்னால் இந்த அக்கா அதுக்கும் சேர்த்து பில்லை போடுறாங்க. அட என்னங்கக்கா? விருப்பம் இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா வேற கடைக்கு போங்க. ஏனுங்க உங்களுக்கு பிடிக்கலனா வேற கடையில் போய் வாங்கிக்கோங்க. இவங்க கிட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இவங்களாம் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, 10ஓட 11 பார்ப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் நம்ம கோயம்புத்தூரில் எங்கங்க? இப்போ என்னத்தை கேட்டோம்? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? மாமாக்கு என்னம்மா நல்லா குழு குழு சந்தோஷமா தான் இருக்காரு. ஏனுங்கம்மா சொல்லாமக்கெல்லாம் வந்துட்டு சாக்காயிட்டீங்களாக்கும். நான் அப்போயே அம்மா சொல்லிட்டேங்க மாமாக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. ஏனுங்கம்மா நான் தான் சொன்னேன்ல, நம்ம கொடுத்த சர்ப்ரைஸில் மாமா எப்படி உறைஞ்சு போய் நிற்கிறான்னு பாருங்க. அவனை விடுங்க மாப்பிள்ள, அவன் அப்படிதான் தோணன்னு பேசிக்கிட்டே இருப்பான். மா என்ற மாமா நான் பேச வேற யார் பேசுவா? டி சும்மா இருடா, அவருக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, அவர் கிளம்பட்டும். நல்லா இருக்கே கதையே. உன்ற வீட்டில் உட்காந்து கரிசி ஒருத்திங்க வந்திருக்கேன், நான் இன்டர்வியூ போக வந்திருக்கேன். மோ ஆமாம்மா. இன்டர்வியூக்கா? எப்போ? இப்போதாங்க மாமா. வந்தியா? 2 நாள் தங்கனியான்னு இருக்கணும். இன்டர்வியூக்கு போகிறேங்க. என்ன ரேஷன் கடை சென்னையில் எடுக்கிறதா பிளான் இருக்கோ? மாமா உங்க கூட பிடிச்சிருந்து குசும் தானுங்க. வேலை கிடைச்சாதான் இங்க, இல்லைன்னா போல பயலோட பார்க்க போறேங்க. என்ன பொழப்பு? வெட்டியா இருக்குங்க மாமா. மாமா ஆஃபீஸில் போறீங்க, அப்படியே போகிற வழியே என்ன ட்ராப் பண்ணிடுங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறையா இருக்கு, நான் வண்டியில் போகும்போது எல்லாத்தையும் சொல்கிறேன். மா உன தனியா போக சொல்லுமா? விடுமா போட்டோம். போய்ட்டுறேன் மா, போயிட்டு வரேங்க. பாய். மா என்னம்மா இவன்? வந்துடுவாங்க. என்ன சும்மா சும்மா மேனேஜர்கிட்ட போட்டு கொடுத்துனுக்கிறியான்? என்ன விஷயம்? நீங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சால் நான் ஏன்டா போட்டு கொடுக்க போகிறேன்? டேய், நாங்கள் வேலை செஞ்சால் என்ன, வேலை செய்யலாம் என்ன, உன் வேலையை மட்டும் மூடிக்கிட்டு பாரு. என்ன மச்சான் உன் ஆள் வரா? ஏய் இங்கே பாருங்கடா, அவளுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, அவள் வேற ஒருத்தனோட பொண்டாட்டி, ஓகேவா? கலாய்க்கூடாது. அதனால் என்ன, நான் பட்ட அவமானம் மாறிடுமா? ப்ரப்போஸ் பண்ணா செருப்படுத்து காட்டுவாளா? அவளுக்கு இன்னைக்கு இருக்கு. ஆமாம், இவர் ஃபுல் போதையில் போயிட்டு கையில் பீர் பாட்டிலோட ஐ லவ் யூன்னு சொன்னால் செருப்பு எடுத்து காட்டாமல் ஆர்த்தி எடுத்தா காட்டுவா? நீ மூடு, இன்னைக்கு சீனை மட்டும் பாரு. மாப்பிள்ள, நம்ம ஆஃபீஸில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க மேரேஜ் ஆச்சு தெரியுமா? ஆமாம். அவள் கல்யாணம் பண்ணது ஆம்பளையே இல்லையாண்டா? என்னடா சொல்கிற? அவனும் நம்ம ஹேமந்த் மாதிரி ஹேமா. அதனால தான் மேடம் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களாமா. ஹலோ ப்ரோ, ஆஃபீஸில் வந்து மற்றவங்க பர்சனலை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே, அசிங்கமா இல்லை? இதோ வந்துட்டான்டா பூந்தோட்ட காவலுக்காரன். ப்ரோ உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், தேசம் கிளம்புங்க. கூட ஒர்க் பண்ணுற பொண்ணை மேனஸ் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாததா? ஆகாஷ், இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் கிளம்புறேன்ப்பா. டே படா, அவள் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? ஏய் நிறுத்துறா, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க மேகா, அவன்கிட்ட நீங்கள் செருப்பு அப்படி காமிச்சிருக்க கூடாது. செருப்பாலே அடிச்சிருக்கணும். மேனேஜரா கிளம்பலாம். நடந்த பிரச்சனைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பாத்தீங்களா? இருந்தாலும் இந்த சின்னவ ரொம்ப பாவத்தை. அதை விடுங்க மாப்பிள்ள. ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி அவ அப்படிதான் தெரியாதா உங்களுக்கு? தள்ளுங்க. வேலை இல்லை. ஏனுங்க மாப்பிள்ள, அப்படி என்னதான் இருக்கு இந்த சீரியல்ல? 12 மணிக்கு உட்கார்ந்த 2 பேரும் ஏடிஎம் வாசல்ல வாட்ச்மேன் உட்கார்ந்து இருக்க மாதிரி இல்ல உட்கார்ந்துருக்கீங்க. என்ன இருக்கா மாமா? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க மாமா. அது என்னமோ உண்மைதானுங்க மாப்பிள்ள. என்ன எடுக்கிறோன்னு தெரியாமலே தானே அவனுங்க ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதுல எனக்கு என்ன தெரிய போகுது? ஐயோ மாமா, அதை சொல்லிங்க. இந்த சீரியல் ஹீரோயின் இருக்கல்ல, ஆமா, அவளுக்கு மொத்தம் 2 ஹஸ்பண்டு. 2? இது அவ முத புருஷனுக்கும் தெரியும். அப்போ 3? இல்லைங்க மாமா, இந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டு செகண்ட் ஹஸ்பண்டு அப்படி சொல்றேன். ஓ, இதுல 2வது ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவனுக்கு பிறந்த பையன் பேர் தான் ராம்கி. ராம்கியா? ஆமா,
அந்த ராம்கிக்கும் புருஷனோட தங்கச்சி பொண்ணுக்கும் ஒரு கனெக்ஷனா? இதுல என்ன ட்விஸ்ட்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட தங்கச்சி பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கா. இதுல என்னடி ட்விஸ்ட்? எல்லாரும் ராம்கி தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல அவன குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நிறுத்து. இந்த மாதிரி கதையெல்லாம் நான் சினிமால கூட கேட்டதில்ல. ஆளை விடுங்கப்பா. ஏன் கண்ணு, காலையிலிருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ யோசனையாவே இருக்கியேம்மா. என்னம்மா விஷயம்? என்கிட்டயாவது சொல்லுமா. ஒன்றும் இல்லைங்கம்மா, அவர் வேலையிலேருந்து வர நேரம் ஆச்சுல்ல, அதான் அவருக்கு என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ அன்னைக்கு மாப்பிள்ளை கிட்ட பேசினது எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. சீக்கிரமா ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்குற வழியை பாருமா. பாத்தியா, மாப்பிள்ளை தான் உன்னை நினைக்கிறாரு. இன்டர்வியூ போனியே, என்ன கண்ணாச்சு? மா, நம்ம இன்டர்வியூ போய் எனக்கா செலக்ட் ஆகாம வந்திருக்குமா? வந்திருக்கியடா ஊர்ல, அது கிடைக்காம தானே இங்க வந்த. ஏய், உங்ககிட்ட கேட்டனா, உன்ற புருஷனோட ஒரு நாள் அதிகமாக சம்பளம் வாங்கி காட்டுறேன், அப்போ இருக்கு உனக்கு. என்னடா சவுண்ட் அது பேக்ல? அம்மா, அது கீச்சன்மா. என்னங்க பேக்? என்ன கண்ணு, மாப்பிள்ளை ஒன்றும் பேசாமையே போறாரு? மா, அவர் டயர்டா இருப்பார்ல, விடுமா. சரி. ஏய், இங்க என்னடா தனியா பண்ணிட்டு இருக்க? அது சும்மா காத்து வாங்கணும் வந்தாங்க மச்சான். உன்னை பார்த்தா காத்து வாங்க வந்த மாதிரி தெரியலையே. என்னது பின்னாடி? சாரிங்க மச்சான், கொஞ்சம் மன உளைச்சலுங்க, அதாங்க. டேய் சமாளிக்காதடா. சரி, இன்டர்வியூ போனியா, என்னாச்சு? அது ஏன் மச்சான் கேட்குறீங்க? அவனுக்கு கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டாக தான் பதில் சொன்னாங்க. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான்னு பாருங்க, அதில் மாட்டிக்கிட்டுங்க. அப்படி என்ன கேட்டாங்க? பொசுக்குன்னு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டுவிட்டானுவ. நீ என்ன சொன்ன? இதை தான் போன இன்டர்வியூலையும் கேட்டானுங்க. என்கிட்ட இல்லை, நீங்கள் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வரும், அதை வச்சு உங்கள் கம்பெனி ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட காதில் தான் குசு குசுன்னு சொல்லி பேசிட்டானுங்க மச்சான். அப்புறம் என்ன நினச்சானு தெரியல, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் இருந்த இன்னும் கொன்னே போடுவோம் திட்டி வெளியே அனுப்பிச்சிட்டானுங்க மச்சான். ஏண்டா, உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் இப்படி தான் இருப்பீங்களா? மச்சான், எல்லாரும் அப்படி தான் சொல்லுவானுங்க. உங்கள் அக்கா மட்டும் வெள்ளையா இருக்கா, நீ ஏன்டா கருப்பாக இருக்கானு? கருப்பாக இருந்தாலும் விவரமாக இருக்கேன்ல. அது சரி மச்சான், இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். என்ன? உங்கள் கம்பெனியில் ஒரு வேலை போட்டு கொடுங்க. டேய் மென்டல், அது சாஃப்ட்வேர் கம்பெனிடா. அது என்ன வேற வேணா இருக்கட்டும், அந்த கம்பெனி நீங்கள் தான் ஆணி வேணும், எனக்கு நல்லா தெரியும். இங்கே பாரு, உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, பேசாமல் போய் படு. ஆஹா, நீங்கள் வேலை போட்டு கொடுத்தா தான் நான் போவேன். கடவுளே. சரிடா, பண்ணுறோம் போ. மச்சான், வாங்க வாங்க. டாக்ஸி மச்சான். எனக்குன்னு வந்து சேர்றீங்க பாருங்க. என்ன மாப்பிள்ள, நல்லா தூங்கிட்ட போல, ஆஃபீஸில் இவ்வளோ லேட்டாக போகிற? ஐயோ மாமா, உன்னை யாரையும் எங்கே வர சொன்னது? டேய், நான் உன்னை தூக்கி வளர்த்தவன்டா, ஏன் வந்தேன்னு கேட்குற? உன்னை ஏன் வந்தேன்னு கேட்கல, சொல்லிட்டு வந்து தொலை வேண்டியதானே. எது ஊங்கிட்டியா? போன முறை அப்படி தான் சொல்லிட்டு வந்தேன், பஸ்லேயே அப்படி திருப்பி அனுப்பிட்டேன். அதான் இந்த முறை சொல்லாமல் கொள்ளாமல் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். ஐயோ, கொஞ்ச நாளாக தான் நிம்மதியாக இருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையா? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏன் மாப்பிள்ள, உன்னை நீயே ஏமாற்றிக்கிற? இங்கே பார், உங்கள் அப்பா அம்மா விட என்கிட்ட தான் நீ நிறைய நேரம் வளர்ந்துருக்க இருந்திருக்க. நீ துப்புறதுலேருந்து தும்புற வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அர்த்தம் எனக்கு தெரியும்டா. சரி சரி, பேச வேண்டியது நிறைய இருக்கு, ஆஃபீஸ் போயிட்டு வா, பேசிக்கலாம். அம்மாடி, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன், சரி பண்ணிடலாம். என்னடி யோசிச்சுட்டு இருக்க?
ஆமாம் நேற்று நம்ம ஆஃபீஸில் மூவி ஷூட்லாம் நடந்துச்சாமே. ஷூட்டிங்கா? என்ன சொல்கிற? ஹீரோயின்காக ஹீரோ சண்டையெல்லாம் போட்டாராமே. ஏய், ஜஸ்ட் சப்போர்ட் தாண்டி பண்ணாரு. இப்போ ஜஸ்ட்டில் தான் ஆரம்பிக்கும், அப்புறம் ட்விஸ்டில் போய் பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஒட்டிக்கும். ஆரம்பிச்சிட்டியா? அறிவு கட்டவ. சும்மா தானே டீஸ் பண்ணேன். சரி சரி, உன் ஹீரோ வராரு. ஆகாஷ், தேங்க்யூ. எதுக்கு? ஓ, நேற்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. அந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆளுங்களை தட்டி கேட்காம இருந்தோம்னா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் ஆமாம், ஒரு டைம் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறேன்னு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டான். இதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே. சரி சரி சரி, காலையிலேயே எவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம ஒரு காஃபி சாப்பிட்லாமா? என்னங்கண்ணா தக்காளிலாம் அழுகி போயிருக்கு, இது அம்பர்பன்னு சொல்லி ஏமாந்து பாக்குறீங்களா? ஏம்மா அதான் அழுகி போச்சு தெரியுதுல, அப்புறம் 30 ரூபாய்க்கு பேரம் வச்சுட்டு இருக்க, கிளம்புமா. அது எப்படி நான் விட முடியும்? நான் ரெகுலர் கஸ்டமர், என்ன ஏமாந்து பாக்குறீங்களா? ரெகுலர் கஸ்டமரா? இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையாம்மா. அம்மா வியாபாரத்தை கெடுக்காத, முதல்ல கிளம்பு இந்த இடத்த விட்டு. என்னங்க இப்படி ஒரே ஊர்க்காரங்கள வந்துட்டு பிரச்சனை வரப்ப கண்டுக்காம போறீங்க? ஏனுங்க, நானும் உங்களுக்கு உதவி பண்ணலாம் தான் பார்த்தேன். நேற்று உங்ககிட்ட பேசுகிறப்ப மூஞ்சி கொடுத்து கூட பேசல, அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க? இல்லைங்க, அன்னைக்கு வேற ஏதோ யோசனையில் இருந்துட்டேன். அண்ணா, நாங்கள் வேற கடையில் வாங்கிக்கிறோண்ணே. அந்த 70 தானே அப்பலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், கூட்டிட்டு போயா. வாங்க. சார், ஆடே அரை செகண்ட் பார்க்க முடியாது, அரை மணி நேரமாக இந்த மூஞ்சி எப்படி சார் பார்க்குறது? என்ன விஷயம் சொல்லுங்கள். டேய், உனக்கு வேணுங்கிறத என்கிட்ட கேட்டு வாங்கிட்டல, எனக்கு வேணுங்கிறத இன்னொருத்தன் பட்டா போட்டு போயிட்டு இருக்கான். அதை பிரிக்க என்னடா வழி பண்ண? உனக்கு அவ்வளோ மட்டுமா? எல்லாத்தையும் தான் பிடிச்சிருக்குது, ஓ முகரை யாருக்கும் பிடிக்கலையே. சார், இப்போல்லாம் கப்புள்ஸை பிரிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை சார். என்னடா சொல்கிற? லவ்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம் சார், போன வாரம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். நான் பார்த்த வரைக்கும் லவ் தான் சார். அதுக்கு ஏன் அழுகுன தக்காளி மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சிருக்கீங்க? இப்போல்லாம் 10 வருஷம் லவ் பண்ணவங்களே 10 நிமிஷத்தில் பிரிஞ்சுட்டு போயிடறாங்க. இவங்க என்ன போன வாரம் தான் லவ் பண்ணாங்க, பிரிச்சிடலாம் அப்படிங்கிற? ஆமாம் சார். இப்போ பாருங்கள், மூஞ்ச ஆளுந்திய ரேடியோ மாதிரி பிரகாசமாக இருக்குதுன்னு. கவலைப்படாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நான் கொஞ்சம் வேலை பார்க்குறேன் சார், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டேய், எனக்கு அதை விட இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. போ. உன்னை மேனேஜரை போட்டது ஆஃபீஸ்க்கே ஆச்சரியண்டா. ஏனுங்க, நமக்கு ஒரு இடத்துல ஒரு விஷயம் பிடிக்கலன்னு வைங்க, அங்கேருந்து விலகி வரதாங்க நல்லது. அங்கேயே இருந்தோம் நமக்கு தான் தேவையில்லாத கஷ்டம். ஆமா, நீங்க கோயம்புத்தூர்ல எங்க? நமக்கு சரவணப்பட்டீங்க, உங்களுக்கு? நான் காந்திபுரங்க. காந்திபுரமா? ஏனுங்க, நான் அங்கே தாங்க ஸ்கூல் படித்தேன். அப்படிங்களா? ஆமாங்க, அங்கே அந்த பாய்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே தாங்க படித்தேன். ஆனால் நான் ஸ்கூலுக்குலாம் வருது எதுக்கு தெரியுமா? அங்கே காளிமுத்தையான்னு ஒருத்தர் கடை இருக்கும். அங்கே இந்த எள்ளு தட்டை, கடலை உருண்டை, அப்புறம் கேழ்வரகு புட்டு, இதெல்லாம் செம்மையா இருக்குங்க. அதை சாப்பிட்றதுக்காகவே ஸ்கூலுக்கு வரணும், பார்த்துக்கோங்களேன். ஏனுங்க, நான் சொல்கிறத சிறுபுலத்தனமாக எடுத்துக்காதீங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அங்கேயோ போயிட்டு வந்துட்டேங்க. தெரியுமே. தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாங்க, அவரு எங்க தாத்தா தான். ஏங்க, என்னங்க சொல்றீங்க? உங்க தாத்தாவா? ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பக்கம் வந்தேன், அந்த கடை இருந்ததுக்கான தடையுமே இல்லைங்களே. அது ஒன்றும் இல்லைங்க, தாத்தா இருந்த வரைக்கும் எல்லாரும் குடும்பத்தோட அங்கே தான் இருந்தோம். ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஊருக்கே வந்துட்டோம். ஓ சரிங்க. ஆனால் அது செம்ம கடை தெரியுமா? நீங்கள் யாராவது எடுத்து நடத்தலாம்ல. அப்பா கிட்ட அம்மா எவ்வளவோ சொன்னாங்க, ஆனால் அது அவர் கேட்கறதா இல்லை.
எனக்கும் அந்த கடை எடுத்து நடத்தணும்னு ஆசை தான். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் சாத்தியமான்னு தெரியல. சரி வாங்க பார்ப்போம். சரி வாங்க. மாப்பிள்ள, நீங்கள் ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் என் பொண்ணு வந்துட போகிறா. அதை விட இந்த பொட்டை கழுத்துக்கு வேற என்ன வேலை இருக்கு? இதில் என்னங்க மாமா இருக்கு? செய்கிற வேலையெல்லாம் ஆம்பளைங்க செய்கிற வேலை, பொம்பளைங்க செய்கிற வேலைன்னு தனித்தனி ஏதாச்சும் இருக்கான்னு? நீங்கள் என்ன மாப்பிள்ள காலம் தெரியாமல் கருத்து பேசிகிட்டு இருக்கீங்க? பொண்டாட்டிங்களை மிரட்டி வைக்கணும் மாப்பிள்ள. என்ன பாருங்க, நான் ஒரு அதட்டினாவே உங்கள் அத்தைக்காரி காரணம் புரியாமல் 1/4 மணி நேரம் கால் கடுக்க காத்திருப்பா. இதில் பெருமைப்படுறதுக்கு என்னங்க மாமா இருக்கு? நம்ம பிறக்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் பெத்தவ எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளை கட்டினவளும் முக்கியம். கடைசி காலம் கட்டையில் போகிற வரைக்கும் கட்டினவ தான் மாமா கூட இருப்பா. பொண்டாட்டியை ஜெயிச்சிட்டோன்னு பெருமை போகிறவனுங்கெல்லாம் கடைசி காலத்தில் அனாதையாக தான் சுற்றுவானுங்க மாமா. தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா, இது உங்களையும் சேரும். ஏண்டி வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்கான்னு கூப்பிடுவ? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. நீயும் என்ன பக்கத்து வீட்டுக்காரியா தானே நினைக்கிற? அக்கா என்னன்னுக்கா சொல்றது? எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க பாரு தமிழ், உண்மையாவே உன் புருஷன் தங்கமான ஆளு. இந்த இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தான்னு வச்சுக்க, வேற மாதிரி நடந்திருக்கும். கரெக்ட் தான்க்கா. அதுக்குன்னு டிவோர்ஸ் வரைக்கும் போவாங்களா? வேற என்னடி பண்ண சொல்ற? அவர் பக்கத்துல வந்தாலே ஒரு மாதிரியா இருக்குன்னு அவர் முன்னாடியே சொல்லி வச்சிருக்க. ஐயோ அக்கா, நான் அதை அவர் முன்னாடி சொல்லலக்கா. நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தப்ப அவர் முன்னாடி வந்துட்டாரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இங்க பாரு, பொண்டாட்டிங்க கண்ணும் கருத்துமா இருந்தாலே இப்ப இருக்க ஆம்பளைங்க என்னென்னமோ பண்றாங்கடி. பார்த்து சூதானமா இருந்துக்க. அக்கா இப்போ நான் என்னக்கா பண்றது? எனக்கு தெரிஞ்சு உன் புருஷன் கோவத்துல எல்லாம் டைவர்ஸ் கேட்டிருக்க மாட்டாரு. நீ இப்படி பண்ணிட்டியேன்னு வெரைத்தில தாண்டி கேட்டிருப்பாரு. இத பாரு, இப்போ ஒன்னும் கெட்டு போல, இன்னும் நிறைய டைம் இருக்கு. நீ மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், இதை சரி பண்ணிடலாம். எப்படிக்கா? அது உன் கையில தாண்டி இருக்கு. எனக்கு புரியலையே. உனக்கு எல்லாமே விளக்கமா சொல்லணும். இங்க வா. ஐயோ அக்கா போங்கக்கா, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. இதை நான் எப்படி பண்றது? வேணும்னா நான் வந்து பண்ணவா? அக்கா இங்க பாரு தமிழ், உன் வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்கணும்னா நீ இதை பண்ணி தாண்டி ஆகணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துணி மடிச்சிட்டு இருக்கேங்க. அதான், நீங்க எதுக்கு அதை பண்றீங்க? வேற யாருங்க பண்ணுவா? திரும்பவும் இதெல்லாம் பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க பண்ண துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ, குற்ற உணர்ச்சியில இருக்கீங்களா? இதெல்லாம் என்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். போதுங்க, பேசி முடிச்சிட்டிங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ரூமில் உங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. அப்புறம் ஏதோ சொன்னீங்களே, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னா, இதெல்லாம் ஏன் துணிங்க, இதெல்லாம் நான் தான் மடிக்கணும். என்ன? ஒன்றும் இல்லைங்க, 2 நாளாக வெளியே தான் படுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இப்போ வெளியே படுத்தேன்னா அம்மா என்னாச்சு ஏதாச்சும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாங்க. ஆமாம்ல. சரி, நீ இங்கேயே படுத்துக்கோ. ம். என்ன? ஒன்றும் இல்லையே. ஏய், என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லையா? இவன் நடவடிக்கையே சரியில்லையே. ஏய், என்னடி பண்ற? ஒன்றும்
பண்ணலாங்க. இல்லையே, நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை. எனக்கு தூக்கம் வருது, சும்மா இருங்க. சரி, இது சரிப்பட்டு வராது. நான் வெளியில் போய் படுக்கிறேன். ஏங்க, வெளியே அம்மா இருக்காங்க. வெளியே போனால் 2 பேருக்குமே பிரச்சனை. இங்கே இருந்தா எனக்கு பிரச்சனை ஆகிடும். நான் கிளம்புறேன். ஏங்க ஏங்க என்னாச்சுங்க? எதுவும் பேசாம வரீங்க? ஒன்றும் இல்லைங்க. புரியல. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரில. இதில் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேங்க, நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம தும்புறதுலேருந்து தூங்குற வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையாக தான் தெரியும். இதுக்கு காரணம்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல, அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையை இவ்வளோதான் நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஹாய் சார், குட் மார்னிங். என்ன ஆகாஷ், சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே கொடுத்த வேலையெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் நிறையா செய்யுங்க போல இருக்கு. ஆமாம் சார், அப்போ தானே ஒர்க்கில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். கேட்க யாரும் இல்லைன்ட்டு நீங்கள் எடுத்துக்கிற ஒவ்வொரு அட்வான்டேஜுக்கும் பின்னாடி உங்களுக்கே தெரியாமல் ஒரு பிரச்சனை ஒழிஞ்சிட்ருக்கோம் ஆகாஷ். சார், நமக்குன்னு தேடி வரதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுல்ல சார். எல்லாம் அவள் முடிவு பண்ணுறது தானே. நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டம் சரியில்லைன்னா சர்வீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். டிஎலோட சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஓ, அதை சொல்ல தான் நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ணீங்களா சார்? ஆமாம் ஆகாஷ், ஹெச்ஆர்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்தது. ஓகே சார், நான் வேறு என்னமோ நினச்சிட்டேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? அது ஒன்றும் இல்லை சார், நம்ம ஆஃபீஸில் அவன் வேலையை தாண்டி அடுத்தவன் என்ன பண்ணுறான், யார் கூட பேசுகிறான், பழகுறான், இது எல்லாத்தையும் நோட்டை விடுறதையே ஒரு வேலையாக வச்சுருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவன் பொண்டாட்டியை எப்படியெல்லாம் அடையலான்னு நாய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு வேளை நீங்கள் அவனைத்தான் கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்ல வரீங்களோன்னு நினச்சிட்டேன் சார். சரிங்க சார், அப்போ நான் போய்ட்டு ஒர்க்கை பார்க்கட்டுங்களா? நல்ல வேலை. யாரும் பார்க்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க, நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன். என்ன சார், வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களா? சார், மாத்திரை தான் மாற்றுறீங்க, ஹைதராபாத் மாற்றுங்க சார், என் ஆளுங்க தான். ஆஃபீஸை விட்டே அனுப்ப போகிறேன் சார். 6 மணி ஆனால் நானே கிளம்பிடுவேன், நீங்கள் அனுப்ப போகிறீங்க. என்ன நக்கலா? இல்லை சார், நான் என்ன தப்பு பண்ணேன்? வந்த நாள்லேருந்து உங்களுக்கு விசுவாசமாக தானே இருக்கேன். விசுவாசம்னா வாயில் சொல்லக்கூடாது, செயலில் காட்டணும். சார், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே சார் இருக்கேன். இது அவங்களுக்குள்ள கனெக்ஷன் பண்ணுறதா? சார், முன்னாடியோட அவங்க லவ் இப்போ தான் சார் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. இது வேலைக்கு ஆகாது, நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சார், ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் ப்ளீஸ். சரி, இதான் கடைசி சான்ஸ். நீ என்ன பண்ணி கிளிக்கிறேன்னு பார்க்குறேன். ஏனுங்க, எனக்கு ஒரு யோசனை. நீங்கள் ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கூடாது? யூடியூபா? ஆமாங்க, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்கள் தாத்தா செஞ்சார்ல, அது மாதிரி இந்த எள்ளு தட்டை, கடலை உருண்டை, கேழ்வரகு புட்டு, அது மாதிரி இந்த அழிஞ்சு போன உணவுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சு போடலாம்ல. எனக்கும் ஆசைதாங்க, ஆனால் அதெல்லாம் வீட்டில் சமைக்கிறதோட சரி, யூடியூப்ல எப்படி? ஏங்க, இங்கே அவன் தெரியாத விஷயத்தையே பயப்படாமல் செஞ்சு போட்டுட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு சமையலுங்கிறது கை வந்த கலை தானே, அதை செய்யறதுக்கு ஏங்க அப்படி பயப்படுறீங்க? இங்கே பாருங்க, இந்த மாதிரி பாரம்பரிய உணவெல்லாம் யூடியூப்பில் செஞ்சு போடுறவங்க ரொம்ப கம்மி தான். நான் சொல்கிறேன்ல, நீங்கள் பண்ணுங்க, நல்லா வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ். எங்கள் ஊரில் ஐயோ என்னடி ஸ்கூல் பசங்க பேசுகிற மாதிரி பேசுகிற? ஹலோ மக்களே, என்ன பிரச்சாரமா பண்ற? நல்லா போல்டா பேசினாதான் என்னவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க தமிழ். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ருசிச்சு சாப்பிடுற, அதுவும் நம்ம மறந்து போன பாரம்பரியமான டிஷ் தான் கேப்பக்களி. அது எப்படி செய்யலாம்னு பாத்துடலாமா? மாப்பிள்ள, லைட்டர் இருக்கு. அது இருக்கட்டும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? நேற்று வந்தவன் உன் ஆளை உஷார் பண்ணிட்டானா? என்னடா சொல்கிற? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. நான் என்னடா பண்ணேன்? சும்மா போய் நெடுந்தவளை கலாய்க்க போய் தேவையில்லாமல் ஒருத்தன் உள்ளே வந்து அசால்ட்டாக அவளை தூக்கின்னு போயிட்டான்.
டேய் எப்பவுமே அடுத்தவங்க பர்சனல் பற்றி தான் பேசிட்டு இருப்பீங்களா? உனக்கு என்னப்பா, மேகா போனாலும் கவலை இல்லை, மது போனாலும் கவலை இல்லை. ஆனால் மேனேஜர் போனால் மட்டும் ஃபீல் பண்ணுவோம் மச்சான். நீ என்ன பண்ணு, மேனேஜர் கிட்ட சொல்லி உன் கேபினை லேடிஸ் சைடு மாற்றிக்க. ஹேமு, மேனேஜர் சிஸ்டமில் ஏதோ பிரச்சனையா? வா போகலாம். பத்திரமா போயிட்டு வா ஹேமு. அவன் ஆம்பளைங்க கூட போனால் தான்டா பிரச்சனை, பொண்ணுங்க கூட போனால் பிரச்சனை இல்லை. மேகா சிஸ்டம்லாம் சரியாக தானே இருக்கு. சிஸ்டம்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நீ தான் தப்பான ஆளுங்களோட இருக்க. இங்கே பாரு ஹேமு, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், இல்லைனா அங்கேருந்து மூவ் பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரி ஆளுங்க நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. தேங்க்ஸ் மேகா. தேங்க்ஸ்லாம் வேணாம், ஒர்க் பாரு. மாப்பிள்ள மாப்பிள்ள அட என்னங்க மாமா, சமையக்கட்டில் அவ்வளோ வேலை இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு என் பேரை ஏலம் விட்டுட்டு இருக்கீங்க. மாமா என்னங்க மாமா இதெல்லாம்? மாப்பிள்ள ஓம் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டா, ஏன் பொண்டாட்டி மார்க்கெட்டுக்கு போயிட்டா. இந்த நேரத்தில் தான் மாமா சந்தோஷமா இருக்கிற நேரம். சரி அதெல்லாம் இருக்கட்டுங்க மாமா, இப்படி ராவா குடிச்சிங்கன்னா அப்புறம் குடல் என்னத்துக்காகிறது? வயிற்றுல புண்ணு வந்துடாது? வயிற்றுல புண்ணா? என் மனசுலயே புண்ணுதான் மாப்பிள்ள. என்னங்க மாமா சொல்கிறீங்க? மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ள. அட உட்காருங்க மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள உங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயம் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். இது கல்யாணம் ஆன புதுசுல இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். இது மேகாவோட அப்பனா இருந்து சொல்லாம ஒரு ஆம்பளையா சொல்றேன், கேளுங்க. மாப்பிள்ள பொம்பளைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மள இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்றது தான். பாத்தீங்களா அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு, பாத்தீங்களா அவரு சொந்த வீடு வாங்கிட்டாருன்னு. இப்படி திட்டினாலாவது புத்தி வந்து 4 காசு சம்பாதிப்பானுங்கன்னு தான் இதை சொன்னா சண்டை போடுறோம், கொடுமை பண்றோன்னு சொல்றானுங்க. ஏண்டி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. எங்கக்கா யார்கிட்டயும் முன்ன மாதிரி சிரிச்சு கூட பேச முடியல. சரி அதை விடு, நம்மளை நம்பி வந்திருக்காங்களே, அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு ஒரு நாளாவது வாயை தொடர்ந்து கேட்டு இருப்பானுங்களா? எதுக்கு கேட்கணும், எதுக்கு கேட்கணும்ன்ற? நாம சொல்றதெல்லாமா கேட்டுட்டு அவங்க முடிவு பண்றாங்க. அவங்களா முடிவு பண்ணிட்டு ஒப்புக்கு நம்ம காதுல போடுறது. என்னங்க மாமா சொல்றீங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் புருஷனுங்க பணம் சம்பாரிச்சு கொடுக்குற மிஷின், அவ்வளோதான். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க கூட நான் கட்டுற அளவுக்கு லோன் கட்ட மாட்டான். கட்டணும், கட்டி தான் ஆகணும். இவனுங்க என்ன மாசம் 2 லட்சமா சம்பாதிக்கிறானுங்க? நானே ஏதோ குழு லோன் வாங்கி தான் குடும்பத்தை இவ்வளோ நாள் ஓட்டிட்டு இருக்கேன். இங்க பாரு தமிழ், இவனுங்க முரண்டு பிடிக்கிற மாதிரி இப்படிதான் சீன் போடுவானுங்க. இந்த உலகத்துல இன்னொரு விஸ்வாமித்திரர் இன்னும் பிறக்கல. பிறந்துட்டான் மாப்பிள்ள, அவ ஆணவத்தை அடக்க ஒருத்தன் பிறந்துட்டான். யாருங்க மாமா? நீங்க தான் மாப்பிள்ள. அடப்பாங்க மாமா. மாப்பிள்ள ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமா. என் கல்யாணத்து அன்னைக்கு மேகா என் பொண்டாட்டி வயிற்றுல இருந்தா. என்னங்க மாமா சொல்றீங்க? எல்லாம் அப்படிதான் மாப்பிள்ள. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இங்க பாரு தமிழ், உன் கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்ல 1000 பேர் வருவாங்க. ஆனா இது உன் வாழ்க்கை, தப்போ சரியோ நீ தான் முன்ன நின்று சரி பண்ணணும். கொஞ்சம் குனிஞ்சன்னு வெய்யே, நிமிந்து பார்க்குற வரைக்கும் அவனுங்க கொட்டிக்கிட்டே இருப்பானுங்க.
வயசு இருக்கும்போதே தெளிவா ஒரு முடிவெடு தமிழ். என்ன மேடம், ஆஃபீஸ் ஃபுல்லாக உங்களை பற்றி தான் டாக் ஓடுது போல. அவனுங்க என்னைக்கு என்னை பற்றி பேசாமல் இருந்திருக்கானுங்க. சரி, நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் தப்பாக நினைக்கக்கூடாது. நீ சொல்கிறது எல்லாமே தப்பாக தான் இருக்கும், சொல்லு. உனக்கும் உன் பார்ட்னர் கூட பிரச்சனை, அவருக்கும் அதே பிரச்சனை. முக்கியமாக நீயும் அவரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ என்ன, எங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியா? பண்ணால் நல்லாயிருக்கும். அறிவு இருக்காடி உனக்கு? ஏய், நீ கஷ்டப்படுறதுனால பார்த்துட்டு இருக்க முடியல மேகா. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக செட் ஆகும். எதா அசிங்கமாக கேட்டுற போகிற மது. மற்றவங்க தான் எங்களை பற்றி புரிஞ்சுக்கலனா நீயுமா? ஏண்டி, ஒரு பையனும் பொண்ணும் க்ளோஸாக பழகினாலே லவ் தானா? எப்போ தான் இந்த மென்டாலிட்டிலேருந்து மாற போகிறீங்களோ தெரில. இங்கே பாரு, எங்கள் 2 பேர் லைஃப்பும் ஸ்ட்ரகிளில் இருக்குது. அதனால தான் ஒருத்தர் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது. அதனாலையும் ட்ராவல் பண்ண ஈஸியாக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். மூடிக்கிட்டு வேலையை பாரு. ஏங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? ஆனால் அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இது வேறையா? இந்த விஷயம் ரொம்ப நாளாக என்னை உறுத்திட்டே இருக்கு. நான் சொல்லிடுறேங்க. நான் சின்ன வயசுலேருந்து பெருசாக பசங்க கூட பேசி பழகினதில்லை. நான் படித்ததெல்லாம் கேர்ள்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் காலேஜ் தான். உண்மையாக சொல்லணும்னா, நான் வாழ்க்கையில் ரொம்ப பேசி பழகின 2 ஆம்பளைங்க, ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று என் தம்பி மட்டும்தான். திடீர்னு ஒரு நாள் என்னை பொண்ணு பக்கம் வரேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கலன்னு கூட எங்கிட்ட கேட்கவே இல்லை. அவங்களா ஒன்று முடிவு பண்ணி என்னை தலையை மட்டும் ஆட்ட வச்சாங்க. அடுத்த 2 மாதத்தில் கல்யாணம். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட். நீங்களே சொல்லுங்கள், என் இடத்துல நீங்கள் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? படித்தா உலகம் புரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எனக்கு புரியறதுக்குள்ளே 3 முடிச்சு போட்டு ரூம்குள்ளே தள்ளிட்டாங்க. நீங்கள் நிறையா கனவோட இருந்திருப்பீங்க. என்னால் தான் உங்களுக்கு சிரமம். 10 மாதம் பொறுத்துக்கிட்டீங்க, இன்னொரு 2 மாதம் தானே. உங்கள் விருப்பப்படியே நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் செய்யலை. அப்படி நீங்கள் நினச்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழைப்பூல முறுக்கு. ஏய், என்ன பண்ற? டேய், உனக்கு தெரியாதுல்ல, நான் புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்டா. நீயா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதுவா, என்னோட புது ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்தாரு. என்ன பண்ணி தொலை. டேடி, இவ்ளோ தூரம் வந்துட்டல்ல, எனக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து கொடுடா. எனக்கு வேலை இருக்கு, போ. டேய் ப்ளீஸ் டா. கூடு கூட அந்த பாவத்துக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் என்னன்னா வாழைப்பூ முறுக்கு. அதுக்கு முக்கியமான இன்கிரிடியன்ட் என்ன தெரியுமா? வாழைப்பூ. என்னடி கதையா இருக்கு? வாழைப்பூ முறுக்கு, வாழைப்பூ தேவைப்படாம இப்ப மல்லிகைப்பூ தேவைப்படும்? டேய், இப்படி குறுக்கு பேசினா நான் எப்படி வீடியோ பண்றது? சரி, ஸ்டார்ட் பண்ணு. அவ்வளவுதான், வாழைப்பூ முறுக்கு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ண இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நான் பண்ண டிஷ்ல எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு நான் ஒரு சொல்யூஷனோட வந்திருக்கேன். அது என்னன்னா, நீங்க பண்ற டிஷ்ல எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என் வாழ்க்கையில இவ்வளவு கேவலமான ஒரு யூடியூபரை பார்த்ததே இல்லை. டெலீட் பண்ணிட்டு வேற வேலையை பாரு.
யாரை கால் பண்ணுறேன் இந்தா. ஹலோ, சொல்லுங்க செந்தில். ஏனுங்க தமிழ், நான் சொன்னது நடந்துச்சு பார்த்தீங்களா? என்னங்க சொல்றீங்க? புரியல. ஏனுங்க, நீங்கள் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த குக்கிங் வீடியோ போட்டிங்களா, அதை எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்டுகிட்ட காட்டினேன். அதில் உங்கள் நல்ல நேரம் பாருங்கள். அதை பார்த்த என் ஃப்ரெண்டு அவங்க அப்பாவோட ரிட்டர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் செய்கிற சாப்பாடு தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. என்னங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலைங்களே. ஏனுங்க, நம்பி தாங்க ஆகணும். உண்மையாக உழைச்சா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அட நமக்குள்ள என்னங்க தேங்க்ஸு. நீங்கள் கிளம்பி வாங்க, நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுறேன். அப்புறம் உங்கள் தாத்தா மாதிரி நீங்களும் சீக்கிரம் ஒரு கடையை ஓப்பன் பண்ணுங்க, அதான் என் ஆசை. கண்டிப்பா. ஹாய், குட் மார்னிங். என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? நான் எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படியா? எதுக்கு? இதோ இதுக்காக தான். இது யூடியூப் பார்த்து நானே செஞ்ச வாழைப்பூ தட்டை. வாழைப்பூல தட்டை இல்லாம செய்றாங்க? செய்யறாங்களே. இதோ இந்த வீடியோ பார்த்தா செஞ்சேன். அவ்வளவுதான், வாழைப்பூ முறுக்கு ரெடி. ஏய், நீ பண்ற இந்த ஃபுட் எல்லாம் இங்க இருக்கிற எல்லா கடையிலயும் ஈஸியா கிடைக்கும். நீ என்ன இதுல புதுசா பண்ணிட போற? உன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் தான் கிடைச்சனா? எல்லாத்தையும் போய் குப்பையில போடு. இங்க பாரு, நீ பண்ற இந்த விஷயத்தினால யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது. டைம் தான் வேஸ்ட். வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இந்த பொண்ணு ஷார்ட் பீரியட்ல யூடியூப்ல செம்ம ஃபேமஸ் ஆயிட்டா. பாரு, எல்லா இடத்துலயும் டேலண்ட் இருக்கு, நம்ம தான் ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். சரி, சாப்பிடு. என்னாச்சு ஹேமு, ஏன் தனியா இருக்க? ஒன்றும் இல்லை மேகா. என்னாச்சு சொல்றியா இல்லையா? வேணாம் மேகா, என்னோடவே போட்டோம். நான் படுற கஷ்டம் கடவுளுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இங்க பாரு ஹேமு, நீ என்னன்னு சொன்னாதான் அதுக்கு நான் ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியும். யார் எப்படியோ, நான் உன்னை ஃப்ரெண்டாக தானே பார்க்குறேன். விருப்பம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்புறேன். என்னன்னு சொல்கிறது மேகா, வீட்டில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நல்லா படித்து வேலைக்கு வந்தா இதோ இவனுக்கு மாதிரி ஆளுங்களால நிம்மதியாகவே இருக்க முடியல. இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாச்சும் ஓடி போகலான்னு தோணுது. ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் ஒரு தப்பான உதாரணமாக ஆகிடக்கூடாது தான் நான் இங்கே இருக்கேன். ஹேமு, இதெல்லாம் நம்ம கடந்து போய் தானே ஆகணும். எவ்வளோ பொறுக்கிறது? எத்தனை நாள் பொறுத்து ரோட்டில் நடக்க விட மாட்டானுங்க, ஸ்கூலில் படிக்க விட மாட்டானுங்க. நீயே சொல்லு, இங்கே யாராச்சும் என்கிட்ட சிரிச்சு பேசுகிறாங்களா? ஏன் நான் பேசலையா? மேகா, உன்கிட்ட இருக்கிற புரிதல் மற்ற எல்லாருக்கிட்டையும் இருக்கணும்ல. ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைய வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுலையும் அவங்கள அவமானப்படுத்துறதுலையும் இருக்கிற வழி எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுல பேசிக்க என்ன இருக்கு? எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு கல்யாணம் பண்ணிருக்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? என்ன இருக்குன்னு கூட தெரியாமல தூக்கி போடுவீங்க. கண்ணு என்ன பின்னாடி வச்சிருக்கீங்களா? என்ன திடீர்னு இந்த பக்கம்? இந்த பக்கமாக வந்தேன், அதான் போகிறப்ப உங்களை கூட்டு போகலாம் நின்னங்க. ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. நீங்களே உள்ள வேலையாக இருப்பீங்க, எதுக்கு ஃபோன் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் இப்படி தான் வருவீங்கன்னு தெரியும், அதாங்க. சரி, ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. மேகா மேடம், அது யார் அந்த தம்பி? என்னாச்சு? காலையிலேருந்து கால் கடுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. யாரை பார்க்கணும் கேட்டால் அதையும் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்ச பையனா? ஆமாண்ணா, தெரிஞ்சவங்க. ஓகே மேடம். ஏனுங்க, என்ன எதுவுமே பேசாம வரீங்க?
ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? என்னது? எங்கள் வீட்டில் நம்ம டிவோர்ஸ் மேட்டரை பற்றி பேச போகிறோங்க. ஏங்க பயப்படாதீங்க, உங்கள் பேர்லாம் எழுதி விட மாட்டேன். எனக்கு செட் ஆகலை, அதனால் பிரிஞ்சிட்டோன்னு சொல்லிடுறேங்க. என்ன, எங்கள் அம்மா தான் ரொம்ப வருத்தப்படும். கல்யாணம் ஆன ஒரு வருஷத்தில் ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுப்பேன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதா கேள்விப்பட்டேன், எப்போ போகிறீங்க? விசா இன்னும் வரல. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்புறம் வீட்டில் இது சொல்லுவாங்களோ அது சொல்லுவாங்களோ நினச்சலாம் பயப்படாதீங்க. இங்கே இருக்க எல்லாரும் நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் 1000 நட்டம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஆனால் அதுவே ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்திலே நம்மளை மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. மேகா, இப்போ நான் தெளிவாயிட்டேங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இவ்வளோ நாள் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டோம், இன்னும் 2 மாதம் தானே. எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் சந்தோஷமாக இருங்க. மாப்பிள்ள. மாமா, வீட்டில் யாரையுமே காணோம். உன் மாமியார் மச்சானும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டாங்களா? எப்போ மாமா? என்கிட்ட சொல்லவே இல்லை. உங்ககிட்ட சொல்லியா? ஏண்டா வீட்டில் இருக்கிறப்ப அவங்ககிட்ட எப்பாவது மோகம் கொடுத்து சிரிச்சு பேசியிருக்கியா? இல்லை ஒரு வாய் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்டிருக்கியா? இப்போ என்னமோ அவங்க ஊருக்கு போனதுக்கு பெருசாக வருத்தப்படுற. இப்போ கூட தமிழ் எங்கன்னு என்கிட்ட கேட்குறதுக்கு உனக்கு ஈகோ இடிக்குது. அதான் அவங்களையும் கூட சேர்த்துக்கிட்ட, அப்படி தானே? ஆனால் ஒன்று மாப்பிள்ள, உன்னோட பிடிவாத குணத்தால் பாதிக்கப்பட்டதும் அவள் தான், பலன் அடைஞ்சதும் அவள் தான். என்ன புரியலையா? எதை நீ அவளை பண்ணக்கூடாது, அவளுக்கு ஒழுங்காக வராதுன்னு சொன்னியோ அதையே அவள் டார்கெட்டாக எடுத்துக்கிட்டு இப்போ ஆர்டர் எடுத்து சமைக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக வளர்ந்துட்டா. இனிமேல் உன் தயவு தேவைப்படாது மாப்பிள்ள. மாப்பிள்ள, ஒரு அப்பன் ஸ்தானத்துலேருந்து சொல்கிறேன், தமிழ் ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவளை விட்டுறாத. ஏய், நான் ஏதாவது சொல்லிட போறேன். என்னடி புரிஞ்சுக்கணும்? இன்னும் என்ன புரிஞ்சுக்கணும்? உன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் தான் கிடைச்சனா? எல்லாத்தையும் போய் குப்பையில போடு. என்னடி காலையிலேருந்து ஒரே டென்ஷனாக இருக்க? மது, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் மது. என்னடி சொல்கிற? அவரை நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையும் அவர் மறந்துட்டு வீட்டில் பேசுகிறேன்னு சொல்கிறாருடி. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை எப்படி புரிஞ்சுக்காம இருந்தேனே தெரில. இதாண்டி உங்ககிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே. ஒருத்தனை பிடிச்சிருந்தா தலையில தூக்கி வச்சு ஆட வேண்டியது, பிடிக்கலையா தலையில போட்டு மிதிக்க வேண்டியது. பாவண்டி அவரு, நீதான் உனக்குன்னு இருக்காரு. நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் போகிறேன். அவ்வளோதானா? அவ்வளோதான், வேற என்ன பண்ணணும்? நீ தான் ஆகாஷ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டியே. ஸோ உன் டிவோர்ஸ் ப்ராசஸ் கேன்சல் பண்ணிட்டு உன் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ போறேன்னு நினைச்சேன். இங்க பாரு மேகா, ஒன்னும் அவர் கூட சேர்ந்து வாழு, இல்லையா அவரை விட்டுரு. மறுபடியும் அவருக்கு ஹோப் மட்டும் கொடுக்காத. மச்சான், நம்ம பூந்தோட்ட காவல்காரனா அந்த உத்தம பத்திரியும் லிங்க்ல இருக்கிறது பொய்யாண்டா. என்னடா சொல்ற? ஆமா மாப்ள, அவனும் ஹேமும் தான் கனெக்ஷன்ல இருக்காங்களாம்.
இருந்தாலும் இருக்கும்டா, நம்ப முடியாது. ஐயோ டேய் உங்களுக்கு வேற வேலை மீறே இல்லையாடா? எப்போ எவன் கூட கிடைக்கலாம் யோசிச்சிட்டே இருப்பீங்களா? ஏதோ பேசுனியே இப்போ பேசுறா. ஆகாஷ் வந்துட்டான்டா, வாட்டர் போடணும் மூஞ்சி. சட்டையிலேருந்து கை எடுங்க. சட்டையிலலாம் கை வச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஆஃபீஸா என்னது இது? வாடா, உன் சட்டையை தாண்டா பிடிச்சிருக்கணும். ஆகாஷ் மரியாதையாக பேசுங்க. ஏய் உனக்கெல்லாம் என்னடா மரியாதை மயிறு? நீ இங்கே ஆஃபீஸில் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்குங்கிறத சாம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஐயோ போட்டு கொடுத்துட்டானே. ஆனால் இவன் கோவமாக பார்த்தா கூட நமக்கு சிரிப்பு தாண்டா வருது. எப்படா கேப் கிடைக்குன்னு அலைஞ்சிட்டு இருந்திருக்கல, அசிங்கமா இல்லை உனக்கு? ஆகாஷ் ஏய் நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏய் ஹேமந்த் இங்கே வாடா. நான் தெரியாம தான் கேட்குறேன், இவன் மேலே அப்படி என்னடா உங்களுக்கு வன்மம்? இவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானே? இவ்வளோ படிச்சிருக்கீங்களே, நீங்களே இவனை இப்படி ட்ரீட் பண்ணா வெளியில் மற்றவங்க அப்புறம் ட்ரீட் பண்ணுவாங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடந்துக்கங்கடா. இப்படியெல்லாம் சி. சாரிங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் நினைச்சேன். ஆனா ஃபோன்ல சுத்தமா சார்ஜ் இல்லை. மாமா கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னனே. இந்தாங்க. என்னது? பணம். எதுக்கு? நான் உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய பணம் தாங்க இது. புரியல. 3 மாசம் நீங்க எனக்காக எல்லாமே பண்ணுங்க. அப்போ நான் உங்க பொண்டாட்டியா இருந்தேன். ஆனா லாஸ்ட் 7 மாசமா இந்த வீட்டில் நான் யாரோ மாதிரி தானே இருக்கேன். அதனால இந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டியது தான். இங்கே பாரு தமிழ், ஏற்கனவே நான் குற்ற உணர்ச்சியில் இருக்கேன். தயவு செஞ்சு நீ மறுபடியும் காயப்படுத்தாத. இந்தா. ஏன், என்னாச்சு? அது எனக்கு ஒரு மாதிரி. கோவிலுக்கு போகலாமா? என்னையா கோயிலுக்கு கூட்டு போறதா சொன்னீங்க? ஆமாம், போகலாம். ஏங்க ஒரே நிமிஷம், நான் போய் என் ஃபோன் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க காஃபி. தேங்க்ஸ். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களை மாதிரி பெரிய மனசும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிற சக்தியும் எனக்கு இல்லை. டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணது வேணால் தப்பாக இருக்கலாம். ஆனால் ஏனுங்க, பிரிஞ்சது பிரிஞ்சதாகவே இருக்கட்டும்னு சொல்ல வரீங்க, அதானே? ஆமாங்க. ஏனுங்க, உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே எந்த விஷயமா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசுவீங்க. இதை சொல்கிறதுக்கு ஏங்க இவ்வளோ தயக்கப்படுறீங்க? சரி அதை விடுங்க, நம்ம 2 பேர் வீட்லேயும் நானே இதை பற்றி பேசி சரி பண்ணுறேன். இல்லை இல்லை, இதை ஸ்டார்ட் பண்ணது நான் தான். நானே பேசி சால்வ் பண்ணிடுறேன். இல்லைங்க, உங்களுக்கு புரியல, நிறைய பிரச்சனை வரும். எனக்காக நீங்கள் பண்ண வரைக்கும் போதுங்க. இதை நானே பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். சரி. இந்த 1 வருஷத்தில் உன்னை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கேன். என்னை மன்னிச்சிரு. பரவாயில்லைங்க. உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா போடான்ட்டு எப்பயோ நான் போயிருப்பேன். சத்தியமாக என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. மாப்பிள்ள, உன்னோட மாமனா இதை பார்க்குறப்ப மனசு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் தமிழுக்கு சித்தப்ப முறையா இதை பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் சங்கோச்சமாக இருக்குது. சரி மாப்பிள்ள, அப்போ நான் வரேன். எங்கே போகிறேன்? மாப்பிள்ள, இதை விட ஒரு சந்தோஷமான நாள் கிடைக்குமா? நான் போயிட்டு சாந்தி முகூர்த்து தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து ரூமை டெக்கரேட் பண்ணுறேன். நீங்கள் செந்தில், செந்தில்,
என்னங்க எந்திரிங்க. சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு லொக்கேஷனும் நம்பரும் அனுப்பிச்சிருக்கேன். நாளைக்கு அவங்கள போய் பாருங்க. யார் நம்பரு? நான் ஏன் போய் அவரை பார்க்கணும்? பாருங்களேன். இல்லைங்க, யார் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா தானே கரெக்டாக போய் பேச முடியும். இல்லைன்னா அங்கே போய் பேந்த முழிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்டோட அண்ணா டைரக்ட் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட உங்களை பற்றி சொல்லியிருந்தேன். நாளைக்கு காலைல ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஆனால் அங்கெல்லாம் போனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு என்னங்க பதில் சொல்கிறது? இதுக்கு முன்னாடி சக்ஸஸ் பண்ணவங்களாம் ஆஸ்கர் அவார்டை வாங்கிட்டு பண்ணாங்க. அப்படியே போகிற போக்கில் கற்றுக்க வேண்டியதான். கரெக்டு தாங்க. இருந்தாலும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆக்டிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நல்லாவும் நடிக்கிறீங்க வேற. அப்படியா? எனக்கு தெரில, அம்மா சொன்னாங்க. நல்லலாம் இல்லைங்க, ஆனால் ஓரளவுக்கு நடிப்பேன். அது போதுமே. ஆமாம், என்ன திடீர்னு என் மேலே உங்களுக்கு இவ்வளோ அக்கறை? எனக்காக நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. தேங்க்ஸுங்க. சரி, மறக்காமல் காலைல போய் பார்த்துருங்க. கண்டிப்பாங்க. செந்தில், உட்காருப்பா. வணக்கம் சார். வணக்கம். மேகா எல்லாத்தையும் சொன்னா. எல்லாத்தையுமா? அதான் உங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு, நல்லா நடிப்பீங்கன்னு. ஓ ஆமாங்க சார். ஆமாம், சினிமாவில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? சின்ன வயசுலேருந்தே ஊரில் நிறைய கூத்துலாம் கட்டுவாங்க சார். அதை பார்த்துட்டு நானும் அப்படியே போய் எங்கள் அம்மா கிட்டே நடிப்பேன். அப்படியே சினிமா மேலே ஆர்வம் வந்துருச்சுங்க சார். சினிமானா யாருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் செந்தில். சொல்லுங்கள் சார். செந்தில், இந்த உலகத்திலேயே கவர்ச்சிகரமான துறைனா சினிமா தான். பின்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராசஸ்ஸே ரொம்ப வித்தியாசமானது செந்தில். என்ன மாதிரிங்க சார்? செந்தில், சினிமா நம்மளை பார்க்கும் செந்தில். நாம் எப்படி இருக்கோம், உண்மையாக இருக்குமா, உண்மையாக உழைக்கிறோமா, இது எல்லாத்தையும் பார்க்கும். அது நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். அவமானம், தாங்க முடியாத வலி, இன்னும் எவ்வளவோ. அதை மட்டும் நீ பொறுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீயே நினச்சாலும் வெளியில் போக முடியாது. கண்டிப்பாக சார், நான் உண்மையாக நேர்மையாக உழைப்பேன் சார். மேரேஜ் நம்ம லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். சில பேருக்கு நினச்ச மாதிரி பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க, சில பேருக்கு கிடைச்ச பார்ட்னர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் மூணாவதாக ஒன்று இருக்குது. பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறவும் முடியாமல், மாற்றிக்கவும் முடியாமல், புரிஞ்சிக்கவும் முடியாமல், பிரிஞ்சு போகவும் முடியாமல் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறது. இப்படி சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து வாழ்கிறத விட மியூச்சுவலாக 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறதே மேல். ஏன்னா இருக்கிற இந்த ஒரு லைஃப் நமக்கானதாக மட்டும்தானே இருக்கணும்.